கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், திருமணத்தில் ரொம்ப அவசியம் உண்மை. உண்மை கணவன் மனைவிக்குள்ள எல்லாவற்றிலையும் உண்மையா இருக்க தீர்மானம். உங்கள் பேச்சு உண்மையா இருக்கணும், உங்கள் நடத்தை உண்மையா இருக்கணும், உங்கள் போக்குவரத்து உண்மையா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல உண்மையா இருக்கணும். ஒருவருக்கொருவர் எதையும் மறைக்காமல் உண்மையா இருப்பீர்களா நீங்க ஆசீர்வாதம். நீங்க நிறைய திருமணங்கள்ல இந்த உண்மை கேட்டு ரொம்ப பார்க்கிறோம். நிறைய வீடுகள்ல அடிப்படை கூட வெளிப்படையா இல்லை. நிறைய மனைவிமாருக்கு கணவன் என்ன வேலை செய்யறாரு கூட தெரியல, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு தெரியல, எல்லாமே மூடு மந்திரமா இருக்கும் இல்லையா? சில பேர் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்குது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடவுள் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா உண்மை இருக்கும். உண்மையா நிறைய பேர் வீட்டில் போய் கணவன் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் உண்மையை தெரியாதுன்னு. அப்படி உண்மை உண்மை சின்ன காரியத்திலும் பைபிள் செய்து கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அதிகத்தில் அதிபதியாக இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம், எல்லாத்தையும் உண்மையா இருக்கும். 2 பேருக்குள்ள எந்த ஒளிவிடமே மறைவிடமே இருக்க, எல்லாமே மனம் திறந்து நீங்க 2 பேரும் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகம். 2வது, ஒரு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்னா 2வது முக்கியமான சத்தியம் பைபிள்ல நான் இப்பொழுது வாசித்த 128 சங்கீதம் 128 வாசிப்போமானா எத்தனை வசனம் சொல்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? கர்த்தருக்கு பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுவான். முதலாவது சொன்ன be faithful. 2வது fear the Lord. தேவனுக்கு பயந்து. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலக்கும் என்று. கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்திருப்பாங்கன்னா பொல்லாப்புக்கு விலகும், தன் வாழ்க்கையை துன்மார்க்கத்துக்கு விலகும். சகரியா எலிசபெத் என்பவர்களை பற்றி வேதம் சொல்கிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி நடந்து தேவனுக்கு முன்பாக இப்படி இருந்தாங்க. உத்தமங்களா இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டார், தேவனுக்கு பயப்படுற பயம். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயோ, அவன் கர்த்தருக்கு பயந்து தன் வழிகளில் உள்ள பொல்லாப்புகளை விட்டு விலகி நீதிமானாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழணும். நம்ம அதே வழியில மனுஷனுக்கு ரொம்ப பயப்படுறோம் இல்லையா? மனிதன் நம்மளை பார்க்கறது, மனுஷன் நம்மளை கவனிக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு உற்று கவனிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்றது மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ என்றென்றும் செழிப்பான். சீயோன் பர்வதம் போவான். ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அந்த பயம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவார். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வாழணும். கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். வேதம் சொல்லுது, உன் இளவயதின் மனைவிக்கு நீ உண்மையா இரு. ஏன் தெரியுமா? உங்கள் 2 பேருக்கு நடுவில் தேவன் கண்காணிக்கிறார். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். குடும்பத்தோட உண்மை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். ஆகவே 2 பேரும் கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. அப்படி ஆசீர்வாதம் பார்க்கிறார். கடைசி சங்கீதம் 133 முதலாம் வசனம் சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கு. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அங்கே கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஜீவனை கட்டளையிடுகிறார். எங்க ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா
in fellowship. எல்லாவற்றிலையும் ஒன்றா இருங்க, ஐக்கியமா இருங்க. இதுவரைக்கும் பிரவீன் நீ தனி காட்டுறாச்சா? இதுவரைக்கும் ரேச்சல் நீ ஒரு ராணி தனி காட்டு ராணி. இப்ப 2 பேரும் போய் சேரும். இன்னையிலிருந்து எப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் ஒரு மனமா, இன்னையிலிருந்து 2 பேரும் தனித்தனியா எந்த தீர்மானம் எடுக்கக்கூடாது. பிரவீன் ஏதாவது ஒரு காரியம் கேட்டா என்ன சொல்லணும்னா ரேச்சல்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு. ரேச்சல் யாராவது ஒரு காரியம் செய்யான்னு கேட்டா பிரவீன் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் சொல்றேன். 2 பேரும் ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா. என்ன சொல்லுறது, முன்பிரிக்கும் சீக்கிரத்தில் 2 பேரும் ஒருவர் உண்மையா நீங்க ஒற்றுமையா இருக்கணும். எல்லாவற்றையும் உங்க சிந்தனையில, உங்க பேச்சுல, உங்க நடவடிக்கையில, போக்குவரவுகள்ல, உங்களுடைய எல்லா செயல்பாடுகள்ல உண்மையா இருங்க. நீங்க 2 பேரும் ஒரு மனமா சொல்லுங்க. ஒரு மனமா என்ன செய்யணும்னா 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை தருவேன் நான் சொல்லுவேன். எந்த காரியத்தையும் ஒருமனமா இருக்கீங்கன்னா 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளையிட்டார். இந்த 2 பேருடைய மனதுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் வரக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை வந்தா கூட அன்றைய ராத்திரியோடு என்ன செய்யணும், அதை சீர்படுத்திடும் இல்லையா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக ஒரு எரிச்சல் தனியே கிடக்கிறது. அந்த ஒரு மனதை கிடக்கிற எதுவுமே உள்ள அன்பு இருக்கு. ஒற்றுமையா வாழணும், ஒரு மனமா வாழணும், தீர்மானம். 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில் வைத்து கர்த்தரை ஆசீர்வாதங்களே இருக்கும். முதல்ல சொன்ன உண்மையா இருங்க. உண்மை உள்ள மனுஷன் கொஞ்சம் அல்ல பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 2வது கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வது ஐக்கியமா இருங்க. கர்த்தருக்கு முன்பாக 2 பேரும் ஒரு மனமா இருங்க. ஏக சிந்தை உள்ளார். ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மை இருந்து ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபமாவி வரப்பாரவா